முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ. கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை. சரியான விடையை தேர்வு செய். ஆசிய சோதி என அழைக்கப்படும் சான்றோர் யார்? பி. நேரு. தொடரும் தொடர்பும் அறிக. பண்புடையார் பட்டுண்டு உலகம். சி. திருவள்ளுவர். தொடரும் தொடர்பும் அறிக. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். ஏ. பாரதிதாசன். உத்தமச்சோழ பல்லவராயன் என போற்றப்பட்டவர் யார்? ஏ. சேக்கிழார். வாளை வாரிதி என்று வளநாட்டு புலவரை வாதில் வென்றவர் யார்? ஏ. H.D. கிருஷ்ணபிள்ளை. தோணிபுரத் தென்றல் என போற்றப்படுபவர் யார்? பி. திருநாவுக்கரசர். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர் என்று கூறியவர் யார்? பி. பாரதிதாசன். சென்னாப் போதகர் என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் யார்? பி. திருவள்ளுவர். தெய்வ புலவர் என போற்றப் பெறுபவர் யார்? சி. திருவள்ளுவர். அறம் வைத்து பாடப்பட்ட நூல் எது? ஏ. நந்திக் கலம்பகம். பக்கிம் சந்திர சட்டோபாத்தியார் எழுதிய வந்தே மாதரம் என்ற பாடலை தமிழில் தேசிய கீதங்கள் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்? பி. பாரதியார். கல்வியில் பெரியவர் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் யார்? டி. கம்பர். பாவலரேறு எனப்படுபவர் யார்? டி. பெருஞ்சித்திரனார். சேரமான் காதலி என்ற நூலை எழுதியவர் யார்? பி. கண்ணதாசன். ஸ்ரீமதி ரங்கநாயகி அவர்கள் தமிழக அரசின் இயல் இசை நாடக மன்றம் வழங்கிடும் டேஷ் எனும் பட்டத்தை பெற்றார். ஏ. கலைமாமணி. யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவனே கவிஞன் என்று எழுதியவர் யார்? சி. முடியரசன். முல்லை என்ற இதழை தொடங்கியவர் யார்? பி. கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் யார்? பி. கண்ணதாசன். திருமண மக்களை வாழ்த்தும் போது இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் தராது என்று வாழ்த்தியவர் யார்? சி. சுரதா. சுரதாவின் எந்த நூல் தமிழக அரசின் பரிசினை பெற்றது? சி. தேன்மலை. ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற நூலை எழுதியவர் யார்? பி. கண்ணதாசன். சுரதா பல நூல்களை படைத்திருந்தாலும் அவரை மிக சிறந்த கவிஞராக அடையாளப்படுத்தியது எது? ஏ. தேன்மலை. துறைமுகம் என்ற நூலை எழுதியவர் யார்? பி. சுரதா. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டி. ராமலிங்கனார். நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பி. கவிமணி.
நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாரதியாரை பாராட்டியவர் யார்? பி. பாரதிதாசன். மலரும் மாலையும் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஏ. தேசிய விநாயகம் பிள்ளை. பின்வரும் நூல்களில் பாரதியார் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் எது? ஏ. பகவத்கீதை. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு என்று பாடியவர்? சி. நாமக்கல் கவிஞர். சின்னசாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் யார்? ஏ. பாரதியார். முடியரசரின் வேறு நூல்களில் ஒன்று? ஏ. நெஞ்சு பொறுக்குதில்லையே. உமர் கய்யாமின் காலம் எது? பி. 11ஆம் நூற்றாண்டு. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற தம் பெயரை டேஷாக ஆக்கிக் கொண்டவர் யார்? சி. பாரதிதாசன். கண்ணதாசனின் வேறு பெயர்களில் ஒன்றை கூறுக. ஏ. கவியரசு. பாரதியார் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பி. பரளி நெல்லையப்பர். கண்ணதாசன் வாழ்ந்த காலம் எது? சி. காலம் 1927 to 1981. பின்வரும் நூல்களில் கவிமணி அவர்களால் எழுதப்பட்ட படைப்பு எது? டி. உமர் கய்யாம் பாடல்கள். பின்வரும் நூல்களில் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல் எது? ஏ. இசையமுது.